श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते प्रस्तावपद्धति श्लोकं 14 रङ्गक्ष्मापतिरत्नपादु भवतीं तुष्टुशतो मे जवात् जृम्बन्दां भवती यसिञ्चितसुता सन्दोहसन्देहताः श्लाघाकूर्णितचन्द्रशेखरजटा जङ्गालगङ्गापयः त्रासादेश विशृङ्खला प्रसरणोत्सिक्ता स्वयं सूक्तयः. பதபதார்த்தம். ரங்கக்ஷ்மாபதி ஸ்ரீ ரங்கநாதனுடைய ரத்னபாது கல்லிழைத்த பாதுகையே, பவதீம் உன்னை, துஷ்டூஷதா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற மே எனக்கு, பவதீய உன்னுடையதான, சுதா அமிர்தம் போன்ற, சிஞ்சித சப்தத்தினுடைய, சந்தோக சமூகத்தினுடைய, சந்தேகதாக சந்தேகத்தை கொடுக்கின்றவனாயும், ஸ்லாகா கொண்டாடுவதினால், குர்நீத அசைக்கப்பட்ட, சந்திரசேகர சிவனுடைய ஜடையில், ஜங்கால மிக வேகமாய் நடக்கின்ற, கங்கையினுடைய, பயஹா ஜலத்துக்கு, திராசாதேச பயத்தை கொடுக்கின்ற விஷயத்தில், விஷுங்கல தடையில்லாமல் இருக்கின்ற, பிரசரண பரவுதலினால், உத்சிக்தாக கர்வமடைந்தவனாயும் இருக்கின்ற, சூக்தயா வார்த்தைகள், ஸ்வயம் தானாகவே, ஜவாத் வேகமாக, ஜிரும்பந்தாம் விருத்தியடைய வேண்டும் அப்படின்னு வியாக்கியானம். இது பதபதார்த்தம். இதுக்கு என்ன வியாக்கியானம்னா, இப்போ சுவாமிக்கு கீழே ஸ்லோகத்தில் பார்த்தோம் தைரியம் வந்துருத்து. எதனால் அப்படின்னா, பாதுகையின் மேலே இருக்கிற அசஞ்சலமான பக்தியினால இப்போ எனக்கு தைரியம் வந்துருத்துன்னு சாய்ச்சார். ஏன்னா இந்த நம்ம நம்மளை கவிஞன் இல்லை பக்தன் அப்படிலாம் சொன்னால் கூட பெருமாள் கிட்ட நமக்கு ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பெருமாளோட குழந்தைன்னு நம்மளை நினச்சிக்கும் போது நமக்கு பயமே வராது. அந்த பாவத்தை தான் அங்கே காமிக்கிறார் அவர். இந்த பாவத்தில் வந்ததுனால இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து. இப்போ அவர் பாதுகை கிட்ட வேண்டார், இந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஸ்லோகம் எழுத போகிறேன். இதை சுவாமி திருவடி வாரத்தில் நான் சமர்ப்பிக்கும்போது பரமசிவனார் கேட்பார். அப்போ அவர் தலையில் கங்கை இருப்பா. அந்த பரமசிவனார் எப்படி கேட்பார் அப்படின்னா, தலையை ஆட்டி ஆட்டி ரசித்து கேட்பாராம். இந்த சுவாமியோட கவி தார்க்கிகம் அப்படின்னம்னா கவி, அந்த கவி நயம் பாருங்கோ. சுவாமி சுவாமியோட ஸ்லோகத்தை பரமசிவனார் தலையை ஆட்டி ஆட்டி ரசித்து கேட்பார். அப்படி கேட்கும்போது அவர் தலையில் இருக்கிற கங்கையானவள் பயப்படணுமா. எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, இவரோட அந்த வார்த்தை வர வேகம் இருக்கே, அது கங்கையை விட ஜாஸ்தியாக இருக்குமா. அந்த மாதிரி ஜிரும்பந்தாம் விருத்தி அடைய வேணும்ன்றார். அதாவது கங்கை ஃப்ளோவை விட என்னோட வார்த்தை ஃப்ளோன்றது அப்படி இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தையாக பாதுகையை நீ எனக்கு அருளணும் அப்படின்னு கேட்குறார். இதில் எதுக்கு கங்கையையும் சிவனாரையும் இதில் சொன்னார் அப்படின்னா, வைஷ்ணவானாம் யதா சம்புகு ஸ்ரோதாயாம் ஜாஹ்னவி யதா அப்படின்வா. வைஷ்ணவர்களில் சிறந்தவர் யாருன்னா பரமசிவனார். அந்த மாதிரி நதிகளில் சிறந்தது எதுன்னா கங்கை. இந்த ரெண்டு வசத்தியாக இருக்கக்கூடியவாளும் சேர்ந்திருந்து இவரோட கவிதை, அந்த பாதுகையை பற்றின பிரபாவத்தை கேட்கும்போது, இவரோட தங்கு தடையில்லாமல் வர வார்த்தையை பார்த்து கங்கைக்கே பயம் வரணுமா. இவரோட ஃப்ளோ இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஆக அந்த மாதிரியான வார்த்தைகளை எனக்கு கொடுக்கணும். சரி, இப்போ கங்கை மாதிரி உனக்கு ஃப்ளோ வரணும் அப்படின்னா ஒரே சப்தமாக இருக்குமே, உன்னோட வார்த்தைகள் அப்படியா இருக்கணும் அப்படின்னு கேட்குற பாதுகை. அதுக்கு அவர் சுவாமி சாய்க்கிற, பவதீய உன்னுடையதான, சுதா அமிர்தம் போன்ற, சிஞ்சித சப்தத்தினுடைய, அதாவது சப்தம் பாதுகையை சாத்தின்னு பெருமாள் நடந்தால் எப்படி ஒரு மதுரமான சப்தம் இருக்குமோ, அமிர்தமான சப்தம் இருக்குமோ. பின்னாடி நாத பദ്ധதியில் 100 ஸ்லோகம் சேவிக்க போகிறார். அந்த நாதம்ன்றது எப்படி இருக்கணும்னு, அந்த மாதிரி காதுக்கு சுவையாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும், காதுக்கு அப்படி பரவசமாக இருக்கணும். ஆனால் அந்த ஃப்ளோ கங்கை மாதிரி இருக்கணும். அதை கேட்குறவா ரசிக்கக்கூடியதாக இருக்கணும். இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி
அந்த ஸ்லோகம் எப்படி இருக்கணுங்கிறது பாதுகை கிட்ட விஞ்ஞாபிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட வார்த்தைகளாக எனக்கு நீ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பாதுகை கிட்ட விஞ்ஞாபிக்கிறார். ஆக கேட்குறவாளுக்கு ஸ்ராவியமாக இருக்கணும், சப்தமானது இனிமையாக இருக்கணும், ஃப்ளோவானது கங்கை மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வார்த்தைகளை எனக்கு கொடுமான்னு பாதுகை கிட்ட சுவாமி வேண்டுற இந்த ஸ்லோகத்தில். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.